அனு, ரகு ஃபோன் எடுத்தானா? இல்லக்கா, ஃபோன் அட்டன் பண்ணவே இல்லை. நானும் ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். நர்ஸ் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சொன்னாங்களே பிஸியாக இருக்காங்கன்னு சொல்லி, அதுக்கப்புறம் அவங்க ஃபோன் எடுக்கவே இல்லை. நானும் அவங்க ஃபோன் எடுப்பாங்கன்னு தான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஏன்க்கா ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாங்க? அனு, நீ ஒன்றும் கவலைப்படாத. டியூட்டி டாக்டர் யாராச்சும் வந்திருக்க மாட்டாங்களா இருக்கும், அதனால தான் ஃபோன் அட்டன் பண்ண மாட்டேங்கிறான். என்னக்கா சொல்றீங்க? டியூட்டி டாக்டர் வராததுக்கும் இவர் ஃபோன் எடுக்காததுக்கும் என்ன சம்மந்தம்? அனு, டியூட்டி டாக்டர்லாம் வந்திருந்தாங்கன்னா எல்லா பேஷண்ட்டையும், ஓபி பேஷண்ட் எல்லாரையுமே வந்து அவங்க பார்த்துப்பாங்க. ரொம்ப எமர்ஜென்சி கேசஸ் மட்டும் இவன் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ வந்து என்ன இருக்கும்னா எல்லா கேசஸும் இவனே ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருந்திருக்குமா இருக்கும். அதனால தான் அந்த டென்ஷனில் தான் ஃபோன் எடுத்திருக்க மாட்டான். இன்கேஸ் ஃபோன் எடுத்தால் உங்ககிட்ட ஏதாச்சும் கத்திடுவணும்னு கூட பயந்து கூட ஃபோன் எடுக்காமல் இருக்கலாம். ஏன்க்கா இப்படி சொல்றீங்க? எனக்கெல்லாம் ராகு ஒன்றும் பயப்பட மாட்டாரு. அப்படியே அனு? தெரியும் தெரியும், உனக்கு பயப்பட மாட்டான்னு. ஏன்க்கா கிண்டல் பண்றீங்க? ஆமா, கல்யாணம் ஆன புதுசுல ஞாபகம் இருக்கா? உன்னை விட்டு தனியா பெங்களூருக்கு போறேன் ஹனிமூனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால. ஆமா. அப்ப சண்டை வரும்போது மேடம் கோச்சிட்டு ரூம்குள்ள வந்துட்டீங்க. சார் எப்படி எல்லாம் காலில் விழுந்து கெஞ்சினாருன்னு எனக்கு தானே தெரியும். அச்சோ, உங்ககிட்ட சொல்லிட்டாரா? அந்த ஐடியா கொடுத்ததே நான் தான். அக்கா, எல்லாம் தெரியும் அனு. உண்மையெல்லாம் கோவப்பட மாட்டேன், சும்மா தான் கோவப்படுவேன். அவரு என்கிட்ட கெஞ்சுறது நல்லா இருக்குமா? அவரு டியர் மாதிரி பேசுவாரு, செல்லம் அப்படி சொல்லி சொல்லும் போதெல்லாம் அழகா இருக்கும். அதனாலதான் சரின்னு சொல்லி கோவப்படுவேன். மற்றபடி அவர் மேல உண்மையான கோவம்லாம் கோவப்பட மாட்டேன். அவரும் அப்படிதான், என்கிட்ட கோவப்பட்டாலும் அடுத்த நிமிஷமே வந்து பேசிடுவாரு. அந்த நிமிஷம் டென்ஷன் யார் மேலேயாச்சும் இருந்துச்சுன்னா அதை யார்கிட்ட காட்டுறதுன்னு தெரியாம என் மேல காமிச்சிருவாரு. அடுத்த செகண்டே என்கிட்ட வந்து சாரியும் கேட்பாரு, எனக்கு கொஞ்சம் எல்லாமே பண்ணுவாரு. என் தம்பியை பத்தி எனக்கு தெரியாதா? அவன் மனசுல எதுவுமே இருக்காது. என்ன கோவம் வந்தா அப்படி எரும மாடு மாதிரி கத்துவான், காட்டு கத்து. மத்தபடி எதுவுமே இல்ல. தங்கமானவன் அவன். ஆமா, ரொம்ப ரொம்ப லக்கி என்னக்கா நானே. சரி, ஃபோன் பண்ணு. சரிக்கா. என்ன சனு? அங்க பாருங்க, யாரு பெரிய மனுஷன் நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காரு நம்ம பேசுறதெல்லாம். அப்படி யாரு வந்திருக்கா? டேய், இங்க வாயேன். இங்க வாடா. வரமாட்டேன், நான் அனுவை பார்க்க வந்தேன். ஏண்டா கொள்ளுப்பெடுத்தவனே, இங்க பேசுறது எடுத்துட்டு போயிட்டு அங்க ஆச்சிக்கிட்டு சொல்லிட்டு வந்தியா நீ? இங்க வாயே நீ. இல்ல, நான் சொல்லல. நான் கோவிலுக்கு போனேன்னா அப்போ ஆச்சி குட்டி பாப்பா கயிறு கட்டணும்னு சொல்லி எனக்கு கயிறு வாங்கி தந்தாங்க. அந்த கயிறை வேண்டாம், இன்னொரு குட்டி பாப்பா வரப்போகுதுன்னு சொன்னாங்க அம்மா. அந்த குட்டியை பார்த்து வச்சுக்கலான்னு சொன்னேன். அப்பதான் ஆச்சிக்கிட்டு சொன்னேன். அச்சோ, எவ்வளவு அழகா சொல்ற மாதிரிங்கக்கா. இங்க வா ரோஷன், அத்தைக்கிட்ட வா. சரி. ஃப்ராடு பையலே, இவ்வளவு நேரம் பெத்த தாய் உன்னை 10 மாசம் சுமந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை பெத்து வளர்த்து இவ்வளவு பெரிய ஆளாக்கியிருக்கேன். நான் கூப்பிடுறேன், நீ வரமாட்டியா? ரேஷ்மக்கா, எவ்வளவு பெரிய ஆளாக்கிட்டீங்க. சும்மா இரு அனு, ஏதோ ஒரு ஃப்ளோல சொல்லிட்டேன். நீ நான் கூப்பிட்ட வரமாட்டேன், உன் அத்தை கூப்பிட்ட உடனே வருவியா நீ? இவங்க அத்தை செல்லம். என்னம்மா, இங்க வா ரோஷன், அத்தைக்கிட்ட வா. ரோஷன் குட்டி, என்ன அத்தை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க? ஏன்டா இப்ப உன் அத்தைக்கு தேங்க்ஸ் சொன்னேன்? மம்மி பாட்டி தான் சொன்னாங்க, இப்படி அத்தை எனக்கு பாப்பா குட்டி பாப்பா தர போறாங்கண்ணா, அதான் தேங்க்ஸ் சொன்னேன். நீ தானே சொன்ன குட்டி பாப்பா வரப்போகுதுன்னு சொல்லி. சரி, குட்டி பாப்பா உனக்கு தான் தர போறாங்க, நீயே முடிவெடுத்துப்பியா நீ? ரகு மாமாலாம் உனக்கு தரவே தராது. இல்ல, பாட்டி தான் சொன்னாங்க குட்டி பாப்பா எனக்கு தானே. அனு, அவன் பொம்மைன்னு நினைச்சிட்டான். நீ குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இங்க படுக்க வச்சுட்டு போனன்னு வச்சுக்கோ, அவன் பொம்மைன்னு தரன்னு இழுத்துட்டு போனாலும் இழுத்துட்டு போயிருவான், பாத்துக்கோ. அச்சோ, அத்தை குட்டி பாப்பா எப்ப வரும்? 10 days ஆகுமா? யாருடா உனக்கு 10 days ஆகும்னு சொன்னா? பாட்டி தான் சொன்னாங்க 10 days ஆகும். அச்சோ, என் குட்டியே 10 daysலாம் ஆகாது, 10 months ஆகும். மனசுல சொன்னாங்க பாட்டி. அழகு, உன்ன மாதிரி ஒரு குட்டி வந்துட்டா போதும்.
அனு, இப்பெல்லாம் அப்படிதான் தோணும். நைட்டு அவனுக்கு சோறு ஊட்டும் போது அப்பெல்லாம் இருந்து பாரு, அப்ப தெரியும் நான் படுற கஷ்டம் என்னன்னு சொல்லிட்டு. இதுல இவனை வச்சுக்கிட்டு நான் செய்யற வேலைலாம் எம்மா முடியல. அப்படி என்ன காட்சி? என்னென்ன பண்றான் தெரியுமா? ஒரு வாய் சோறு ஊட்டுறதுக்குள்ள 1 hour ஆக்கிடுறான். இதுல எங்கிருந்து இவனை வச்சுட்டு நான் வேலை பாக்குறது? அப்படியே செல்லம். இல்ல அம்மா, மம்மம் இப்போ மம்மம் இட்லி தரா, அத பிடிக்கல. பாருங்க உங்களை எப்படி எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்றானே. நீங்க இட்லி தரீங்களா, அது அவனுக்கு பிடிக்கல. அவனுக்கு பிடிச்ச மாதிரி தாங்க, அவன் சாப்பிடுவான். ஐயோ அனு, இட்லி ஆச்சும் 2 வாய் ஊட்டினா சாப்பிடுவான். மத்ததுல என்ன தெரியுமா பண்ணுவான்? ஒரு வாய் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஓடிடுவான். அப்படியே செல்லம் பண்ணுவீங்க நீங்க? அதே இவன் அப்படிதான் ஏதாச்சும் பேசிக்கிட்டே இருப்பான். நீ ரகுக்கு ஃபோன் பண்ணு சரியா? ஏற்கனவே மணி 4 o'clock ஆயிட்டு. இதுக்கப்புறம் அவன் எப்போ வரப்போறான்னு எனக்கே தெரியல. சரிக்கா. சிஸ்டர், இந்த ரிப்போர்ட் நான் ஃபுல்லாகவே பார்த்துட்டேன் சரிங்களா. கார்த்தியோட அம்மாவுக்கு வந்து கேன்சர் கன்ஃபார்ம். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாமே வந்து இன்னொரு வாட்டி ரீசெக் பண்ணிக்கோங்க. ஓகே சார் ஆல்ரெடி அதை ரீசெக் பண்ணி தான் சார் இருக்கு. ஜெனிஃபர் மேமும் 2 வாட்டி ரீசெக் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆதி சார் வந்திருந்தாரு, அவரையும் பார்த்துட்டு தான் உங்க டேபிளுக்கு வந்திருக்கு சார். ஆதி வந்துட்டானா? ஆமா சார், கீழே இருக்காரு அவரு. கீழே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? சார் கீழே ஓபி பேஷண்ட் இருக்காங்க, அவங்களெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காரு சார். சார் ரொம்ப நேரமா போன் அடிச்சுக்கிட்டே இருக்கு. சரி நான் பாத்துக்கிறேன். நீங்க என்ன பண்ணுங்க, ஜெனிஃபர் டாக்டரை வந்து இங்க வர சொல்லுங்க சரிங்களா. கூடவே வந்து கார்த்தியும் கூட்டிட்டு வர சொல்லுங்க. ஓகே சார். ஷாலினி இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிப்போர்ட் எல்லாமே ஒப்படைச்சிருங்க. அவங்கள வந்து சிஸ்டமா இந்த ரிப்போர்ட் எல்லாமே ஏத்திட்டு பென்ட்ரைவ்ல அதை ஒரு காப்பி வச்சுக்க சொல்லுங்க. நெக்ஸ்ட் காப்பி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஜிமெயில் சென்ட் பண்ண சொல்லுங்க. ஜெனிஃபர் டாக்டருக்கும் ஒரு ஜிமெயில் சென்ட் பண்ண சொல்லுங்க, ஆதிக்கும் ஒரு ஜிமெயில். ஓகேங்களா? 3 பேருக்கும் ஒரு காப்பி, அப்புறமா வந்து ஒரு பென்ட்ரைவ்ல காப்பி. பட் ஆனா சார் நம்ம இந்த மாதிரி ஃபாலோ பண்ணது இல்ல இது வரைக்கும். இல்ல சிஸ்டர், இதுக்கு முன்னாடி இருந்த ரிசப்ஷனிஸ்ட் இப்படிதான் பண்ணுவாங்க. நம்மளுக்கு வந்து 6 months ரிசப்ஷனிஸ்ட் இல்ல அப்படின்றதுனால நம்ம வந்து சாஃப்ட்வேர் காப்பி எதுவுமே வச்சுக்கல, ஹார்ட்வேர் மட்டும் வச்சுக்கிட்டு இருந்தோம். இனிமே வந்து சாஃப்ட்வேர் காப்பியும் வேணும் கண்டிப்பா நம்மளுக்கு. ஓகேங்களா? ரிசப்ஷனிஸ்ட் ஷாலினி கிட்ட இந்த ரிப்போர்ட்டை கொடுத்து இதை ஃபுல் ரிப்போர்ட்டையும் வந்து லேப்டாப்ல இன்செர்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து எங்க 3 பேருக்கும் ஒரு காப்பி. ஓகேவா? புரிஞ்சிச்சுல சொல்றது? எஸ் சார், ஓகே சார். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஜெனிஃபர் டாக்டரையும் கார்த்தியும் வர சொல்லியிருந்தேன்ல மேல, அவங்க வர சொல்லி ஒரு 1/2 hour கழிச்சு ஆதியை மேல வர சொல்லுங்க சரிங்களா. ஓகே சார். சிஸ்டர் சார் இப்போ கார்த்தி அம்மாக்கு எப்படி இருக்கு? ட்ரிப்ஸ் எல்லாம் ஏறிட்டு இருக்கா? ஆமா சார், மேம் எழுதி கொடுத்துருக்க இன்ஜெக்ஷன் இன்செர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம். அவங்க இப்போ ஓகே தான், பெயின் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. பெயினுக்கு மட்டும் மருந்து கொடுத்துருக்கோம் சார். சரி ஓகே. அவங்களுக்கு ஹீமோதெரப்பி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாம வந்து இது 4th ஸ்டேஜ்ன்றதுனால அவங்க ஃபேமிலி கிட்டயும் ஒரு கன்சல்ட் பண்ணிக்க வேண்டியது இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹீமோதெரப்பி கொடுத்தாலும் ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியல. நம்ம ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் கொடுத்து பார்ப்போம், நெக்ஸ்ட் வேணா எதனா பிளான் பண்ணிக்கலாம் சரிங்களா. இது வந்து சரி ஓகே, ஜெனிஃபர் டாக்டர் வர சொல்லுங்க, நம்ம அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கிறேன். சரி ஓகே சார். அவங்கள கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க. சரிங்க சார். ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். ஓகே சார். ஹலோ ரகு, எவ்வளவு நேரம் ஃபோன் பண்றது? ஃபோன் பண்ண எடுக்க மாட்டீங்களா? ஐயோ அனு, போன் எடுக்கலன்னா கால் பண்ண கூடாதுன்னு கூடவா உனக்கு தெரியாது? எதுக்கு நொய்யின்னு போன் பண்ணிக்கிட்டே இருக்க? இவ்வளவு நேரம் நான் மீட்டிங்ல தான் இருக்கேன், இங்க ஒன்னும் நான் சும்மா இல்ல சரியா. ரோஷன், மாமாக்கு கொஞ்சம் வேலை இருக்கு சரியா, மாமா அப்புறம் பேசுறேன். சரி நான் போனை கட் பண்றேன். ஏய் லூசர் ரகு. சார் வாங்க சிஸ்டர். சரி நான் போன் கட் பண்றேன். சார் நீங்க அந்த ஸ்ரீனிவாசன் பேஷண்ட் ட்ரிங்க் அடிக்ட் இருந்திருந்தாங்களே, அவங்களுக்கு மெடிசன் ப்ரிஃபர் பண்ணிருந்தீங்க, ஆனா அது அவங்க வாங்காமே போயிட்டாங்க சார். ஏன் போனாங்க? அவங்க கிட்ட காசு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. மெடிசன் எல்லாமே பாதி ரேட்டுக்கு தானே தரீங்க? சரி ஓகே, இந்த ஒரு வாட்டி வேணா கொடுத்து விடுங்க, நெக்ஸ்ட் டைம் வந்து பே பண்ண சொல்லுங்க சரிங்களா. சரிங்க சார், ஆனா அவங்க போயிட்டாங்க. வந்தாங்கன்னா திரும்ப கொடுத்து விடுங்க சிஸ்டர், இதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் வந்து இங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. போங்க சீக்கிரம் போயிட்டு ஜெனிஃபரையும் கார்த்தியும் வர சொல்லுங்க, போங்க. சாரி சார். ஓகே. அனு, என்னாச்சு? ஏன் சோகமாயிட்ட? மாமா திட்டுச்சா? இல்லடா செல்லம். சரி விடு அனு, இவன் ஒரு பைத்தியக்காரன். இந்த ஆம்பளைங்களே இப்படிதான்,
நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயம் சொல்ல வரோம், ஏன் எதுக்குன்னு தெரியாது. அதை விட்டுட்டு எதுக்கு இப்படி கால் பண்ணிக்கிட்டே இருக்க, கால் பண்ணா எடுக்க மாட்டேன், அப்படி இப்படி பைத்தியக்கார மாதிரி பேசுவாங்க. சரி விடு. அனு அழுவறியா? நான் பாட்டிட்டு சொல்லி சாக்கி வைத்த சொல்லவா? வேண்டாம் செல்லம், நீ சாப்பிடு சரியா? ம். அண்ணா நீயே எப்படி இருக்கா? சாக்கி வேணுமா? மாமா வாங்கி தர மாட்ட சொல்லலாம். உன் மாமா ஒரு அவசர கிட்டவன். என்ன சொல்ல வராங்கன்னு கூட தெரியாம போனை கட் பண்ணிட்டான். பைத்தியக்காரன் பைத்தியக்காரன். இவனுக்கு போய் காலையில இருந்து ஃபோன் பண்ணணும்னு சொல்லி பைத்தியக்காரவன் நின்றுகிட்டு இருந்த மாதிரி என்ன சொல்லணும். சரி வா, நேரமாச்சு, போய் தூங்குவோம். நான் வர மாட்டேன். நான் அண்ணா கூட தான் இருப்பேன். அண்ணா நான் கூட இருக்கேன். இல்ல செல்லம், போ. நீ காலையில இருந்து தூங்கவே இல்லைல்ல, போயிட்டு மம்மன் சாப்பிட்டுட்டு தூங்கணும் சரியா? அப்பதான் அணுக்குன்னு பிடிக்கும். அனு என் செல்ல குட்டில. ரோஷன், அத்தை தான் சொல்றாங்களே, வா. அனு பிச்சுக்கா. ரோஷன், அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஏன் செல்லம் அப்படி சொல்ற? பாப்பா வந்து போ சொல்ல. போ சொல்லலம்மா, அத்தைக்கு தலை வலிக்குதா, அதான் அத்தை தூங்க போறேன். அத்தை தூங்குனா பாப்பாவும் தூங்கணும் தானே, அதான் பாப்பாவை தூங்க சொன்னேன். அப்படியா? சரி, அப்போ பாப்பா தூங்கிட்டு மம்மம் சாப்பிட்டுட்டு விளையாட வரேன். நீ தூங்கிட்டு மம்மம் சாப்பிட்டுட்டு வரணும் சரியா? ம் சரி, போ. ஆ, அனு, அவன் பேசினதெல்லாம் மனசுல வச்சு குழப்பிக்கிட்டு இருக்காத சரியா? அவன் ஏதோ டென்ஷன்ல பேசியிருப்பான். நீ கோவப்படாத, விடு. ரோஷன் வாமா, நம்ம போவோம். அனு போயிட்டு வரேன். பத்திரமா இருந்துக்கோ. ஆ? ம் சரிடி செல்லம். ரோஷன், பொறுமையா போ. அனு, கவலைப்படாத சரியா? அவன் ஏதோ வேலை டென்ஷன்ல சொல்லியிருப்பான், ஃபீல் பண்ணாத. இல்லக்கா, ஃபீல்லாம் பண்ணல. எனக்கு ஒரு மாதிரி தலை வலிக்கிற மாதிரி இருக்கு, அதான் சரி படுக்கலாமே தான் ரோஷனை போக சொன்னேன். நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்கலையே? ஐயோ இல்ல, நீயும் ரொம்ப செல்லம் கொடுத்துட்டே இருந்தான்னு வச்சுக்கோ, இங்கேயே இருந்திருப்பான் அவன். அப்புறம் சாப்பாடே வேண்டான்னு சொல்லுவான். அதனாலதான் நானே கூப்பிட்டேன். சரி நீ படுத்துக்கோ. ரகு வந்துட்டானா நானே வாங்கிட்டு வர சொல்றேன், அப்படி இல்லைன்னா நான் கால் பண்ணி சொல்றேன் சரியா? ம் ம் சரிங்கக்கா. ஜெனிஃபர், அந்த ரிப்போர்ட் எல்லாமே என்கிட்ட கொடுங்களேன். ஓகே சார். ஜெனிஃபர், நீங்க கார்த்திகிட்ட சொல்லிட்டீங்களா? நோ சார். சரி, ஓகே. அந்த ரிப்போர்ட்டை கொடுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். யா சார். இங்க பாருங்க கார்த்தி, இந்த ஆரோ இருக்கு இல்லையா, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்க அம்மாக்கு ஒரு லிட்ரலி வந்து ஒரு 5 to 6 இயர்ஸ் முன்னாடியே ஒரு சின்ன கட்டி மாதிரி கர்ப்பப்பையில இருந்திருக்கு. அதை ரிமூவ் பண்ண சொல்லி டாக்டர்ஸ் கண்டிப்பா யாராச்சும் ஒருத்தவங்க சஜஸ்ட் பண்ணிருப்பாங்க. இந்த வயிறு வலின்னு போயிருந்தாலே அதை கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா, ஸ்கேன் பண்ணி பார்த்திருந்தாலே தெரிஞ்சிருக்கும் ஆஃப்கோர்ஸ். ஆனா வந்து அந்த கட்டியை நீங்க ரிமூவ் பண்ணாம அப்படியே வச்சிருந்ததுனால இப்போ ரொம்ப பெரிய பிரச்சனையா வந்து நிக்குது. இல்ல ரகு, அவங்களுக்கு இந்த கட்டி இருந்த பிரச்சனை எல்லாம் எங்களுக்கு தெரியவே தெரியாது. அதுவும் இல்லாம அவங்களுக்கு வயிறு வலி அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மந்த்லி ப்ராப்ளம் நடக்கும்போது அப்போ நாள்லாம் அதிகமாகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து அது ஸ்டாப் ஆகுறதுனால கூட அந்த மாதிரி ஆகலாம், பிரச்சனை இல்லாது அப்படின்னு சொல்லி அவங்க கேர்லெஸ்ஸா இருந்ததுனாலதான் நான் இப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு வந்தேன். நீங்க என்னன்னா கட்டின்லாம் சொல்றீங்க, எனக்கு இதுவே ரொம்ப ஷாக்கிங்கா தான் இருக்கு. எனக்கு புரியுது கார்த்தி, ஆனா வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்க அம்மா வேற ஏதாச்சும் ஹாஸ்பிட்டல்ல காமிச்சாங்களா இதுக்கு முன்னாடி, அந்த டாக்டர்ஸ் எதுனா சொன்னாங்களா சொல்லலையான்னு எனக்கு தெரியல. இன்கேஸ் ஏதாச்சும் ரிப்போர்ட் இருந்தா கொடுங்க, வேணும்னா நம்ம அதுக்கேத்த மாதிரி ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கலாம். பட் ஆனா ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சும் எந்த பிரயோஜனமும் இல்லை இனிமே. என்ன ரகு சொல்ற நீயே? இப்ப என்ன பிரச்சனை எங்க அம்மாக்கு, அதை சொல்லுங்க முதல்ல. ஏன் 2 பேரும் இப்படி மறைச்சுக்கிட்டே இருக்கீங்க? ஜெனிஃபர், நீங்களாச்சும் சொல்லுங்களேன், என்னதான் ப்ராப்ளம்? கார்த்தி, அது வந்து அம்மாக்கு என்ன பிரச்சனைனா, இப்போ இருக்கு இல்லையா ரகு. கார்த்தி, நான் சொல்றேன் கேளுங்க. ஐயோ, நான் சொல்றேன் நீ சொல்றேன்றாம 2 பேரும் டக்குன்னு சொல்லுங்களேன், எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. இங்க பாருங்க கார்த்தி, இந்த கட்டியை நீங்க அப்பவுமே ரிமூவ் பண்ணியிருந்தா அது பிரச்சனையே இல்லை, அது கர்ப்பப்பையோட போயிருக்கும். ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா அது மத்த உறுப்பு எல்லாத்தையும் டேமேஜ் பண்ற அளவுக்கு அந்த கட்டியோட பொசிஷன் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, அவ்வளவுதான் சொல்ல முடியும். அதுவும் இல்லாம அம்மாக்கு இப்போ கேன்சர். என்ன ரகு சொல்ற? எனக்கு புரியுது,
அம்மாக்கு கேன்சர்ன்றது உங்களால தாங்கிக்க முடியாது தான். பட் ஆனால் அது வேற வழியே இல்லை. இப்போ அந்த கட்டியை ரிமூவ் பண்றதுக்காண்டி நம்ம ஹீமோ தெரப்பிலாம் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு ஃபர்ஸ்ட் அம்மாவோட உடல்நிலையும் அதுக்கு ஒத்துழைக்கணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த கட்டி ஹீமோ மூலியமா கரைக்க முடியுமா அப்படின்னு என்னன்னு தெரியல. அந்த சாம்பிள்ஸ்ல எடுத்து நாங்க வந்து இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புவோம். அதுக்கப்புறம் தான் கன்ஃபார்மா எங்களால சொல்ல முடியுமே. என்ன ரகு இப்படி சொல்றீங்க? என் தலையில இடிய தூக்கி போட்ட மாதிரி இருக்கு. எனக்கு ஒண்ணுமே புரியல நீங்க சொல்றது. கட்டின்னீங்க, அதுக்கப்புறம் மத்த உறுப்பெல்லாம் அஃபெக்ட் ஆச்சுன்னீங்க, இப்ப என்னன்னா கேன்சர்ன்றீங்க. அந்த கட்டியை எடுத்து வேற ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பணும்ன்றீங்க, அதுக்கப்புறம் ஹீமோ கொடுக்கணும். எனக்கு ஒண்ணுமே புரியல, எனக்கு தெளிவா சொல்லுங்க. கார்த்தி, அம்மாக்கு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி கட்டி இருந்திருக்கு கர்ப்பப்பையில. அதை நீங்க அப்பவுமே ரிமூவ் பண்ணிருக்கணும். நீங்க ரிமூவ் பண்ணாதனால இப்ப அது கேன்சர் கட்டியா மாறி இருக்கு. அவ்வளவுதான். புரிஞ்சுச்சா? என்ன ரகு அவ்வளவுதான் ஈஸியா சொல்றீங்க? கார்த்தி, எனக்கு புரியுது உங்க சுச்சுவேஷன். நீங்க வந்து உங்க அம்மான்ற சுச்சுவேஷன்ல இருந்து பேசுறீங்க. நாங்க இங்க நிறைய பேஷண்ட் இந்த மாதிரி பார்த்துட்டோம். ஒரு அவேர்னஸே இல்ல. ஒரு கட்டி மாதிரி இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அதை ஹாஸ்பிட்டல்ல எடுத்துட்டு போய் ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம். அட்லீஸ்ட் பிரைவேட்ல காட்ட முடியல அப்படின்னாலும் கவர்மெண்ட்லயாச்சும் ஸ்கேனிங்ல காட்டலாம் இல்லையா? நம்ம உயிரை மிஞ்சி காசு இல்லைல்ல. ஐயோ ரகு, நீ சொல்றதெல்லாம் ஓகே, ஆனா நான் காசெல்லாம் பார்க்கவே இல்லையே. அம்மா என்கிட்ட முதல்ல இதை சொல்ல கூட இல்ல. இதுதான் நீங்க பண்ற பெரிய தப்பே. உங்க வீட்ல இருக்கிற பொண்ணுங்க கிட்ட உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனையா, ஏதாச்சும் உங்களுக்கு தேவைப்படுதா, எதனா உங்களுக்கு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் உட்காந்து பேசி பாருங்க. அப்பதான் தெரியும். நீங்க எதுவுமே கேட்க மாட்டேங்கிறீங்க. அவங்களுக்கு எல்லாம் ஓகே எல்லாம் ஓகேன்னு நீங்களே நினைச்சுக்கிறீங்க. அவங்களுக்கு தேவையானதெல்லாம் முதல்ல உங்களுக்கு பூர்த்தி ஆச்சா இல்லையா, என்ன ஏதுன்னு உங்களுக்கு எதுவுமே தெரியாது. அவங்களுக்கு ஏதாச்சும் வலி இருக்கா, வேதனை இருக்கான்னு சொல்லிட்டு நீங்க உட்காந்து கேட்டாதான் அவங்களா சொல்லுவாங்க. அவங்களும் உங்களுக்கு கஷ்டம் கொடுக்க கூடாதுன்னு தான் நினைப்பாங்க. நீங்களாதான் கொஞ்சம் அவங்க மேல அக்கறை எடுத்து கேட்கணுமே. என்ன ரகு, நீங்க வேற எதோ சொல்றீங்க. இப்போ என்னதான் பண்ணலாம்? இதுக்கு என்ன பண்ணணும் சொல்லுங்க. இதுக்கு ஒரே வழி ஹீமோ தெரப்பி. பட் ஆனா ஹீமோ தெரப்பி கொடுத்தாலும் அம்மா 1 இயர் இல்லைன்னா 2 இயர் தான் உயிரோடு இருப்பாங்க. ரகு, சாரி கார்த்தி, இதை நான் சொல்லிதான் ஆகணும் உங்ககிட்ட. நான் இதை உங்ககிட்ட இருந்து என்னால மறைக்க முடியாது. என்ன ரகு சொல்றீங்க நீங்க? ஆமா. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இது 5 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்திருக்கு. இது ஒன்றும் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ் இல்ல. இது லாஸ்ட் ஸ்டேஜ் 4th ஸ்டேஜ்ல வந்து நின்னுகிட்டு இருக்கு. என்னால எதுவும் சொல்லவும் முடியாது, இதுக்கு மேல எதுவும் பண்ணவும் முடியாது. ரகு, டாக்டர்லாம் கடவுள் மாதிரியும் சொல்லுவாங்க. நான் உன் காலில் வேணா விழுறேன் ரகு. எனக்கு இருக்கிறதே என் அம்மா மட்டும்தான். என் அம்மாவை எப்படியாச்சும் காப்பாத்தி கொடுத்துரு ரகு, ப்ளீஸ் ரகு. புரியுது கார்த்தி, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா டாக்டர் கடவுள் மாதிரி தானே தவிர கடவுள் இல்ல. அவரு நினைச்சா இந்த மேஜிக் எல்லாம் பண்ணி படத்துல வர மாதிரி ஒரு நிமிஷத்துல சரி பண்ற சக்தி எல்லாம் எங்க கிட்ட இல்ல. எங்க கையை தாண்டிய நிறைய விஷயம் இருக்கு. ரகு ப்ளீஸ் ரகு, எங்களால முடிஞ்ச பெஸ்ட்டை நாங்க ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஜெனிஃபர், எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. கார்த்தி, கார்த்தி, முதல்ல நீங்க தான் ஸ்ட்ராங்கா இருக்கணும். நீங்களே ஸ்ட்ராங்கா இல்லைன்னா எப்படி? அம்மாக்கு எவ்வளவோ இன்னும் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ண வேண்டியது இருக்கு. அந்த சுச்சுவேஷன்ல நீங்க போல்டா இருந்தா தான் அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். இப்ப என்ன பண்ணணும் ஜெனிஃபர்? இப்ப கேட்டீங்களே, இதுதான் வழி. எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நார்மலா ஒரு கேன்சர் பேஷண்ட் வந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு இருக்கிறது எத்தனாவது ஸ்டேஜ்னு நாங்க கண்டுபிடிச்சு அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். ஆனா அத்தைக்கு இருக்கிறதோ, சாரி, உங்க அம்மாக்கு இருக்கிறதோ வந்து பாத்தீங்கன்னா 4th ஸ்டேஜ். இப்ப என்ன பண்ணணும்? வேற வழியே இல்லை. நம்ம வந்து ஹீமோ மட்டும்தான் அதுக்கு ஒரே வழி. நம்ம முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து அந்த கட்டியை சாம்பிளுக்கு அனுப்புவோம். கண்டிப்பா அது கேன்சர் மாதிரி தான் இருக்கு. அந்த கேன்சர்னு கன்ஃபார்ம் ஆயிட்டுன்னா நெக்ஸ்ட் உடனடியே ஹீமோ ப்ராசஸ் ஆரம்பிச்சிருவோம். ஹீமோனா நம்ம உடம்புக்குள்ள வந்து கரண்ட் இன்ஜெக்ட் பண்ற மாதிரி. கரண்ட்னோடனே உடனே வந்து வலி அந்த மாதிரி இருக்காது. நம்மள வந்து எப்படி சொல்றது, ஒரு ஸ்கேனிங் மாதிரி இருக்கும். உள்ள இது பண்ணுவாங்க. அந்த மிஷின் மூலியமா நம்ம உடம்புக்குள்ள இருக்க அந்த கெட்ட கிருமிகள் எல்லாம் அழிக்கிறது தான் ஹீமோன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? எப்படி அம்மா இந்த வலியெல்லாம் பொறுத்துப்பாங்க? எத்தனை செக்ஷன் இருக்கும் இதுல? கார்த்தி, இதுல செக்ஷன்லாம் சொல்ல முடியாது. அவங்களுடைய சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம தெரப்பி கொடுக்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹீமோ தெரப்பிக்கும் பிளட் இன்ஜெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். பிளட் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அத்தையோட பிளட் குரூப் என்ன? பி பாசிட்டிவ். ஓகே, நல்ல வேலை. பி பாசிட்டிவ்ன்றது உங்க சர்க்கிள்ல யார்கிட்டயாச்சும் இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க அவங்கள வந்து ஹீமோ தெரப்பி அப்போ ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி இல்லை 1 வீக் முன்னாடி வந்து அவங்கள கூட்டிட்டு வந்து பிளட்டை இன்செக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா?
நெக்ஸ்ட். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹீமோதெரப்பி ப்ராசஸ் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லயே கூட்டிட்டு வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பா கியூர் பண்ணிருக்கலாம். கேன்சர்ன்றது எடுத்த உடனே செத்துருவாங்க அப்படின்லாம் இல்ல. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல கண்டுபிடிச்சாங்கன்னா உடனே கியூர் பண்ணிடலாம். அதுக்கான நிறைய ப்ரொசீஜர் இப்போ வந்துட்டு. பட் ஆனா நம்மளுக்கு இருக்கிறது லாஸ்ட் ஸ்டேஜ். ஒரே ஒரு ஆப்ஷன், வேற ஆப்ஷனே இல்ல. இப்ப என்னதான் பண்ணணும்? டேப்லெட்ஸ்லாம் கொடுக்குற அதை ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி ஐட்டமா கொடுங்க. நல்ல ஆகாரம் நல்லா கொடுங்க. ஹீமோ எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அவங்க நல்லா சாப்பிடுவாங்க. ஹீமோ எடுத்ததுக்கு அப்புறம் அவங்களால சாப்பிடவே முடியாது. தொண்டதெல்லாம் கசப்பா இருக்கு, என்னால சாப்பிட முடியலன்னு சொல்லுவாங்க. நீங்க தான் உங்க கூடயே இருந்து பாத்துக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் பிரச்சனை இல்ல. ரகு, எவ்வளவு செலவாகும்? செலவு பத்திலாம் கவலைப்படாத. இப்ப தானே என் ஃப்ரெண்டுன்னு சொன்னேன். என் ஃப்ரெண்டோட அம்மா என்னுடைய அம்மா தான். என் ஹாஸ்பிட்டல்ல நான் ஃப்ரீயாவே பாத்துக்கிறேன். ஓகேவா? ரொம்ப தேங்க்ஸ் ரகு. என்னடா ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்ற? ரகு, நான் உன்கிட்ட நிறைய பிரச்சனை பண்ணிருக்கேன். அணுவை ஒன் சைடா லவ் பண்ணதுல இருந்து அவளுக்கும் நான் நிறைய பிரச்சனை கொடுத்துட்டேன். உனக்கும் நிறைய பிரச்சனையை உருவாக்கி கொடுத்தேன். ஆனா நீ இவ்ளோ ஹெல்ப் பண்ணுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. பரவாயில்ல விடு. இங்க பாரு, நீ வந்து பாத்தியன்னா அம்மா கூட இருந்து பாத்துக்கிற மாதிரி இருக்கும். அதனால உன் கூட பிறந்தவங்க யாராச்சும் இருக்காங்களா? சிஸ்டர் இருக்கா. ஆனா அவ 12th தான் படிக்கிறா. ஓகே, அப்படின்னா அவங்கள வர சொல்ல முடியாது ஹாஸ்பிட்டல்ல இருந்து பாத்துக்கிற மாதிரி. சரி, ஓகே, நம்ம ஹாஸ்பிட்டல்ல நர்ஸை ரெடி பண்ணிக்கலாம். நீ உன்னுடைய வேலையில கான்சென்ட்ரேட் பண்ணு, சரியா? அந்த வேலையை நான் இன்ஸ்பெக்டர்ஸ் கிட்ட சொல்லிட்டேன். நாளைக்கு மார்னிங் மாதிரி போனேன்னா அந்த வேலை உனக்கு கிடைச்சிடும். ரொம்ப தேங்க்ஸ் ரகு. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நீ ஹெல்ப் பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்லை. பரவாயில்ல விட்ரா. ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இல்ல, அதுக்கு இல்ல, நான் உனக்கு நிறைய தொந்தரவு கொடுத்துட்டேன், அதான் விடுன்னு சொன்னேன். ஜெனிஃபர், இந்த ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டம்ல ஏத்திட சொல்லுங்க. ஆல்ரெடி நான் ஷாலினி கிட்ட சொல்ல சொல்லி ரீனா சிஸ்டர் கிட்ட சொல்லியிருக்கேன். இதையும் எடுத்துட்டு போய் கொடுத்துருங்க. ஓகேங்களா ஜெனிஃபர்? ஓகே சார். கவலைப்படாது கார்த்தி. ம் ம் சரி.